Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டேட் டயகிராம்ல இருந்து primitive flow table எப்படி ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Design a T flip-flop from logic gates. இந்த ப்ராப்ளம் தான் என்னோட பேஸ். இதுக்கு நான் flow diagram எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தேன். State diagram எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த state diagramல இருந்து primitive flow table எப்படி ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். So primitive flow table அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா PS NS. மேடம் என்ன மேடம் PSங்கறீங்க NSங்கறீங்கன்னு தான யோசிக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல. PSங்கறது present state, NSங்கறது next state. அவ்வளவுதான். இப்போ வந்து next stateல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நாலு காம்பினேஷன் எடுத்துக்கணும். 0 0 0 1 1 1 1 0. மேம் 0 1 க்கு அப்புறம் 1 0 தான எழுதணும் அப்படினா கண்டிப்பா இல்ல. கிரே கோட்ல நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் 0 0 0 1 1 1 1 0. ஓகேங்களா, இதை எழுதி முடிச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டலா இந்த வந்து ஸ்டேட் டயகிராம்ல நமக்கு வந்து A ல இருந்து எது வரைக்கும் இருக்கு, H வரைக்கும் இருக்கு. சரிங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A ல இருந்து H வரைக்கும் எழுதிக்கணும். இல்ல 1 by 1 கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா A ஸ்டேட் எடுத்துக்கிறேன். சோ PSங்கிறது present state A. சோ A ல இருக்கிறப்போ 0 0 காம்பினேஷனுக்கு நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டுக்கு போகுது அதுதான் மீனிங். பிரசன்ட்டா A ஸ்டேட்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த 0 0 காம்பினேஷனுக்கு நெக்ஸ்ட் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்போ 0 0ங்கிறது என்னது A ஸ்டேட் தான். அப்போ அந்த A ஸ்டேட்லயே இருக்கும். அதே ஸ்டேட்லயே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட அவுட்புட்டையும் நீ மென்ஷன் பண்ணிக்கணும். பாருங்க, சோ பிரசன்ட் ஸ்டேட் A 0 0 காம்பினேஷனுக்கு Aலயே தான் இருக்கும். அதோட அவுட்புட் வந்து 0. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0 1. சோ இப்போ இந்த 0 1னா எங்க போகுது பாருங்க, B ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, சோ A ல இருந்து B. இப்ப பாருங்க A ல இருந்து எங்க போயிருச்சு, B ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட் இங்க வந்து அவுட்புட் எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா A ல இருந்து B க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. ஒரே ஸ்டேட்லயே ரீடைன் ஆகுதுன்னா மட்டும்தான் நம்ம அவுட்புட் எழுதணும். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறப்போ நம்ம அவுட்புட் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்ப அதை வந்து டேஷ்ன்னு போடணும். கரெக்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 1 காம்பினேஷன். ஏங்கிறது என்ன, 0 0 காம்பினேஷனுக்கு தான் A. கரெக்டா? அப்போ 1 1 அப்படின்னா இது 2 பிட் சேஞ்ச். அப்ப 2 பிட் சேஞ்ச் நமக்கு வந்து என்ன பண்ணணும், அன்டிஃபைன்ட். அதை நம்ம என்ன பண்ணணும், டேஷ் கமா டேஷ்னு எழுதணும். இன்புட்டும் இல்லை, தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இல்லை, அவுட்புட்டும் இல்லை. டேஷ் கமா டேஷ். அடுத்து 1 0. அப்போ A வந்து 1 0 அப்படின்னா அது எங்க போகுது, Cக்கு போகுது. ஓகே, ஸோ C டேஷ். அவுட்புட்டை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி B ஸ்டேட். ஸோ இப்போ B ஸ்டேட்டுங்கிறது என்னது, 0 1 ஸ்டேட் தான் B ஸ்டேட். அப்போ 0 1ன்னு வரப்போ அதோட அவுட்புட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஸோ B ஸ்டேட்டு 0 0ங்கிறப்ப எங்க போகுது பாருங்க, B ஸ்டேட்டு 0 0ங்கிறப்ப எங்க போகுது, Aக்கு போகுது. அப்போ A கமா டேஷ். ஓகேவா? 0 1னா எங்க இருக்கு, Bலயே தான் இருக்கு. அதனால நம்ம அவுட்புட் வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து B ல இருந்து 1 1 அப்படின்னா அது எங்க போகுது, Dக்கு போகுது. ஸோ D கமா டேஷ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா B வந்து என்ன சொன்னோம், 0 1ன்னு சொன்னோம். அப்போ 1 0னா ரெண்டு ஸ்டேட்டுமே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டேஷ் கமா டேஷ். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், C எடுத்துக்கிறோம். இப்போ C 0 0னா எங்க போகுது பாருங்க, 0 0னா எங்க போகுது, Aக்கு போகுது. A கமா டேஷ். ஓகேவா? Cங்கிறது என்னது, ஆக்சுவலா 1 0. அப்போ 0 1 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரெண்டு பிட்டுமே சேஞ்ச் ஆயிரும். அப்போ டேஷ் கமா டேஷ். ஓகேவா? அடுத்து 1 1. ஸோ 1 1 அப்படின்னா அது எங்க போகுது பாருங்க, C 1 1னா எங்க வருது, Dக்கு வருது. ஸோ அப்போ D கமா டேஷ். அடுத்து 1 0. 1 0னா எங்க இருக்கு, இதுலயே தான் இருக்கு. செல்ஃப் லூப். அதோட அவுட்புட் என்னது, 0. அதை போட்டாச்சு. அதே மாதிரி D. ஸோ D எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 0 வந்து கண்டிப்பா வராது. ஏன்னா Dங்கிறது 1 1. அப்போ ரெண்டு பிட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ டேஷ் கமா டேஷ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0 1. ஸோ D 0 1னா எங்க போகுது பாருங்க, Bக்கு போகுது. ஸோ அப்போ Bக்கு போயிருச்சு. அடுத்தது 1 1. 1 1னா நமக்கு எங்க இருக்கும், Dலயே தான் இருக்கும். ஸோ அதோட அவுட்புட்டும் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 1 0. ஸோ 1 0னா Dல இருந்து எங்க போகுது பாருங்க, Eக்கு வருது. ஸோ அப்போ E கமா டேஷ். ஓகேவா? அதே மாதிரி E எடுத்துக்கணும். ஸோ E எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 0 காம்பினேஷன். ஸோ 0 0னா எங்கே வருது பாருங்க, Fக்கு வருது.
ஓகேவா? அடுத்து வந்து 01. 01னா கண்டிப்பா வராது. ஏன்னா ஈங்கிறது என்னது 10. அப்ப 2 பிட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால டாஷ் கமா டாஷ். 11 அப்படின்னா எங்க போகுது பாருங்க, ஜிக்கு போகுது. கரெக்டா? அடுத்து 10ங்கிறது அதே ஸ்டேட்ல தான் இருக்கு. அவுட்புட் வந்து நமக்கு 1. அடுத்து எஃப் எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 00ங்கிறது அதோட ஸ்டேட், அவுட்புட் என்னது 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 01. 01னா எங்க போகுது, ஹெச்சுக்கு போகுது. ஓகேவா? அவுட்புட் வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 00 இங்க 11 போறப்ப என்ன ஆகும், 2 பிட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால டாஷ் கமா டாஷ். அடுத்து 10. 10னா எங்க போகுது பாருங்க, 10னா ஈக்கு போகுது. ஓகே, அடுத்து ஜி எடுத்துக்கோங்க. ஸோ ஜி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட், 11. அப்போ 00க்கு டாஷ் கமா டாஷ் வரும். 01 அப்படின்னா எங்க போகுது பாருங்க, 01னா ஹெச்க்கு போகுது. ஓகேவா? 11னா எங்க போகுது பாருங்க, சிக்கு போதா? சாரி, 11னா ஜிலேயே இருக்கும், அதே ஸ்டேட்லயே இருக்கும். 10னா எங்க போகுது, சிக்கு போகுது. ஓகே, அடுத்து ஹெச் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஹெச் எடுக்கிறப்போ 00னா எங்க போகுது, எஃப்க்கு போகுது. 01ங்கிறப்ப எங்க போகுது பாருங்க, 01ங்கிறது தான் ஹெச், அதோட அவுட்புட் 1. ஓகேவா? அடுத்து 11. 11னா எங்க போகுது பாருங்க, ஜிக்கு போகுது. அடுத்து 10. 10 வராது கண்டிப்பா, ஏன்னா இது 01ங்கிறது ஹெச். அப்ப 2 பிட்டும் சேஞ்ச் ஆகுறதுனால டாஷ் கமா டாஷ். இந்த செகண்ட கமா போட்டு அடுத்தது நம்ம போடுற வேல்யூ எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் கமா அவுட்புட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரெசண்டா 7 இருக்கு. 00ங்கிற காம்பினேஷனுக்கு நெக்ஸ்ட் எங்க போகுது, அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ இங்க டாஷ் டாஷ்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 2 பிட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அது அன்டிஃபைன்ட், அதனால இன்வாலிட்னு கூட நம்ம சொல்லலாம். 2 பிட் சேஞ்ச், 2 பிட் சேஞ்ச் வந்து நாட் அலோடட். 1 பிட் தான் சேஞ்ச் பண்றது அலோ பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப 2 பிட் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டாஷின் போட்டுரும், அவுட்புட்டும் டாஷின் போட்டுரும். அதே மாதிரி அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே லூப்லயே, தட் இஸ் ஏ ஸ்டேட்லயே அது ரீடைன் ஆயிட்டே இருக்கு, செல்ஃப் லூப்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம வந்து அவுட்புட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிமிட்டிவ் ஃப்ளோட் டேபிளை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்டேட் ரிடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேட்ஸை அசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்டா வந்து லாஜிக் டயக்ராம் போடணும். அப்போ டிசைன் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் போடணும், தட் இஸ் ஃப்ளோ டயக்ராம் போடணும். ஃப்ளோ டயக்ராம்ல இருந்து ஸ்டேட் டயக்ராம் போடணும். ஸ்டேட் டயக்ராம்ல இருந்து ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் போட்டு இந்த டேபிள்ல இருந்து ஸ்டேட்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்ஸுக்கு பைனரி வேல்யூ அசைன் பண்ணணும். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் கே மேப் போட்டு லாஸ்டா லாஜிக் டயக்ராம் போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ப்ராசஸ். நான் வந்து ஃபுல் ப்ராசஸும் ஒரே வீடியோவில் பண்ணக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.